எவ்வளோ நேரம் பேச போகிறோன்னு நீங்கள் ஒன்றும் பயந்துறாங்க. டிவியில் தான் ஊசரை வாங்கினேன், இங்கேயாவது நம்ம நிம்மதியாக இருப்போம்னு பார்த்தோம், இங்கேயும் முடியலன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பேச போகிறது, ரொம்ப நேரம் பேசினா பிடிக்கவும் பிடிக்காது இன்றைக்கி அப்படி சூழல். ஏன்னா இன்றைக்கி நல்ல எல்லாருமே எவ்வளோ நேரம் ஆனாலும் கேட்பீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு லீவுன்றனால அதான் முதல்ல நிற்கிற மகிழ்ச்சி எல்லாருக்குமே. எதுக்கு எவ்வளோ தலைப்பு இருக்கும்போது சிரிப்பே சிறப்புன்ற ஒரு தலைப்பு அப்படின்னா, ரொம்ப படிப்பு படிப்பு படிப்புன்னு அதே படித்து களைப்பாக இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி இல்லையா? அதெல்லாம் எங்கே ஆமாம், தினந்தோறும் ரொட்டீனாக ஒரே மாதிரி வேலையை செஞ்சு அழுத்து போயிருக்கப்ப கொஞ்சம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். வாழ்நாளில் நம்மளுக்கு ஆயுள் காலம் நீட்டிக்கிறோம்னா ரெண்டு நம்ம வாழ்நாளில் சேர்த்துக்கிட்டோம்னா ஆயுள் காலம் அதிகம்ன்றாங்க. 5 ஆண்டு காலம் அதிகம். எதுனா மெல்லிசான ஒரு இசையை கேட்பதும், டென்ஷனாக இருக்கும்போது மன அழுத்தத்தோடு இருக்கப்போ ஒரு இசையை கேட்கிறதும், ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிற ஆளுக்கு நோயே கிடையாது. அது மாதிரி. ஏன்னா இன்றைக்கி சிரிப்பே குறைஞ்சி, எல்லாருக்கும் வசதிகள் பெருகிடுச்சு, ஆனால் வாழ்க்கை சுருங்கி போச்சு. பார்த்தீங்களா? அன்னைக்கு வசதி வாய்ப்பே கிடையாது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் வசதியே கிடையாது, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சிரிச்சாருன்னா பக்கத்தூர் வரைக்கும் அந்த சிரிப்பு, வெத்தலை போட்டு உட்காந்து சிரிச்சாருன்னா அப்படி எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் சிரிப்பு? மாடுகள்லாம் அத்துன்னு ஓடி இருக்கு. பார்த்தீங்களா? வசதியில் அப்போ அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னைக்கு இவ்வளோ வசதி வந்த பண்ண அவன் சிரிக்கிறான் அவனுக்கே கேட்க மாட்டேங்குது. எப்படி இருக்கு? மொத்த சிரிப்பு அவ்வளோதான். லைட் அடிச்சு தரேன் கட்டுக்குள்ளே, ஏதோ பூனைக்குட்டி ஏதோ கத்துச்சு போலும், எவ்வளோ போயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்காக, காரணம் இந்த சிரிப்புக்காக ஒரு நேரம் ஒதுக்கி எதுக்கு சிரிக்கின்றதுக்கு நான் விஷயத்தை சொல்லிடுறேன். சிரிப்புனால என்ன நன்மை ஒரே வரியில் சொல்லிடுறேன். 1 நிமிட சிரிப்பு இன்னைக்கு காலகட்டத்தில், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்னைக்கு காலகட்டத்தில். அதுக்காகத்தான் இதை நம்ம இன்றைக்கு நினச்சிக்கிறோம். காரணம், ஒரு மனுஷன் ஒழுகிற வீட்டில் 1.5 வருஷம் இருக்கலாம், அழுகிற வீட்டில் 5 நிமிஷம் கூட இருக்கிறார். அதனால என்ன சொல்கிறோம்? காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறோம்? பூரா பெண்கள் உங்கள் பேர்லாம் சொல்கிறோம். வீட்டுக்கு நிறையா செல்வங்களை வந்துக்கிட்டே என்ன சொல்லு, லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா, எங்கேயாவது லட்சுமினை வந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லியிருக்கோமா? அவன் என்னைக்கு வந்து என்ன பிரச்சனை? ஏன் பெண்கள் கல்வியில் பொதுவாக இப்படி ஒரு சிரிப்பு விஷயம் வைக்கணும்னா, நீங்கள் தான் பொதுவாக சிரித்து பழகும். நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு 15 சீரியல், பாவம் காலையிலேருந்து தேம்பி அழுச்சுன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வீடே கேத வீடு மாதிரி தான் இருக்குது. அதான் நீங்கள் சிரித்து பழம்ன்றது. அதனால தான் பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. 70 நகை போட்டு வாசல் உட்காந்துருக்கு. சிலலாம் 75 நகையை போட்டு வாசல் உட்காந்து பார்க்க மாமா வா ஐயோ மோக்கரம் எப்படி? அது தேவையில்லைங்க, சிரிப்பு இருந்தால் போதும். அதனால தான் இந்த கல்லூரியில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம சிரிக்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ன்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆளாவது சிரிக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிச்சு. பார்த்தீங்களா? சிலர் பாருங்க இப்படியே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஆளுக்கு ரொம்ப ஆயில், ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அவன் வாழ்நாள் போது சீரியஸாக இருந்திருப்பான். அப்படி ஆள் தான் சீரியஸாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். எதற்கெடுத்தால் ரசனை இல்லாத மனுஷன் வாழ்றது ரொம்ப பெஸ்ட்டு. சிலர் கூப்பிடுங்களேன், வாயா அன்னைக்கு வேளாளர் காலத்துக்கு முத்து வர்றாரு, வந்து ஏய் சிரிப்பு காட்டு வரையோ, காட்டி நாமெல்லாம் சிரிக்கலாமே, சிரித்து இப்படி ஆள்கிட்ட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக, இது பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி இல்லாமல் முழுக்க பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி. அது எப்படி சிரிக்கிறது ஆக்கும்? நீங்கள் 3ஆம் உலகப் போரை தடுத்ததே ஒரு நகைச்சுவைன்ற எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்குது சம்பவம் நிறையா. அதே மாதிரி பொதுவாக பயந்துருவோம். ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு சிரிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கைதிட்டி உற்சாகப்படுத்தி உண்மையிலே எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. அந்த ஊரில் கொலையே நடந்தால் கூட சன்னல் திறந்தான் பார்ப்பாங்களாம். என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள். இப்போ பாருங்க, பெண்கள் பின்னால் சன்னல் ஜாக்கெட்டில் வச்சுருக்காங்க. சன்னல் ஏணி பொட்டி நிலப்பொடி வச்சு கண்ணாடி வச்சு ஒருத்தன் ஆசையாக கூட்டு வந்து நெச நிலையை வச்சுட்டு போயிட்டான். வாரம் வந்து வார்னி சிவர் அடிச்சிருக்கார் பாவம். பார்த்தீங்களா? அப்படி இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் பாரதியார் இருந்தார்னா உங்களை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார். ஏன்னா பெண்கள் வெளியவே வரக்கூடாதுன்னு நினச்சப்ப முழுக்க பெண்களே ஆக்கிரமிச்சிருக்க மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். எங்களுக்கும் இத்தனை பேர் சிரிச்சின்னா அந்த அம்மனே சிரித்த மாதிரி, அந்த சரஸ்வதியே சிரித்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் நான் மட்டுமே பேசி இல்லாமல் எங்கள் குழுவிலையும் 3 பேர் வந்திருக்காங்க நிகழ்ச்சி டைம் இருந்தால் பண்ணுறதுக்காக. ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா பிறந்தோடனே தாய் அளவிக்கிறோம், இறந்த பின்னாடி நம்ம சொந்தங்களெல்லாம் அளவிக்கிறோம். இருக்கும்போதாவது மற்றொரு மகிழ்விப்போம் சிரிக்க வைப்புன்ற நோக்கத்தில் தான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக சிரிப்புக்காக தனியாக நேரம் ஒதுக்குனது. சிலர் சிரிச்சானா பயமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டு சிரிச்சானா பஸ்ஸே ஸ்டார்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஓடு வண்டி கிளம்பிருச்சு அப்படின்னு. எங்கே டிரைவர் கண்ட்ரி யாருமே காணா, இந்த ஆள் சிரிச்சுருக்கேன் அப்படின்னு பேசாமல் இருக்கு. சிலர் சிரிச்சா நம்மளுக்கு குளிப்பாட்டி விட்டுறேன். பார்த்தீங்களா? பூரா நனைஞ்சிருச்சுன்னு துவட்டிட்டு போகணும். அது மாதிரி அர்த்தம் இல்லாத சிரிப்பு இல்லாமல் ஒரு பொருளோடு ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க ஹியூமரோ தெரப்பி வெளிநாட்டில்.
சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கிறது. இதே மெரினா பீச்சில் பாருங்கள், ஒரு 100 பேர் உட்காந்துட்டு அவன் பாட்டு ஆஹாஹான்னு ஒன்றுமே இருக்காது முன்னுக்கு. அது மாதிரி இல்லாமல் ஒரு பொருளோடு சிரிக்கிறது. இன்னொன்று, நான் இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, மித்த கல்லூரியில் பேசுகிற என்ன சிரமம் இருக்கும்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கலகலன்னு போகும்போது ஒரு அம்மா ஃபோன் எடுக்கும், என்னது அப்படின்ட்டு 85 பேர் எந்திரிச்சு ஓடிடுவான். அது கஸ்டமர் கேர்லேருந்து வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பேசுகிறப்ப இவ்வளோ அமைதியாக கேட்குறது, யார் செல்ஃபோன் எடுக்காமல் வாட்ஸ்அப் நோண்டாமல், அது இல்லாமல் இன்றைக்கி இயங்க முடியாது. பார்த்தீங்களா, பூரா வாட்ஸ்அப் கோச்சு தான் வளைஞ்சிருக்கீங்க போலியே. அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு தான் ஃபேஸ்புக்கில் பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் 5 நிமிஷத்தில் 5000 லைக் வருது. கொஞ்சம் 5 நிமிஷத்தில் 5000 லைக் பெண்கள் ஸ்டேட்டஸ் போட்டால். ஆம்பளை ஸ்டேட்டஸ் போட்டேன்னா 6 நாளைக்கு அனாதி போனமாக கிடக்கு. ஒருத்தர் வரமாட்டேங்கிற அந்த பக்கம். நான்லாம் 7 மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், 8, 9, 10 ஒரு லைக் வரலையே. 12, 1 சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு லைக் வந்துச்சு, சந்தோஷப்பட்டேன். வந்தது உடனே அன்லைக்காக போயிடுச்சு. நான் விடல, அந்த ஃபோன் பண்ணிட்டேன், என்னென்ன லைக் போட்டு எடுத்துட்டீங்க, சாரி தம்பி கை நடிக்க மாற்றி போட்டேன் அப்படின்ட்டார். கெஞ்சி கதறி ஒரு லைக் வாங்கணும். ஏன்னா பெண்கள் இல்லைன்னா அந்த இடம் சுவாரஸ்யமாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா, இப்போ ஒரு விசேஷத்துக்கே போகிறோம்னா ஆண்கள் மட்டும் போனால் மதிக்கிறாங்களா? என்னதான் பட்டு வேட்டி சட்டை கட்டு போட்டு செயினை போட்டு முதல்ல 7 மணிக்கு போய் நிற்கு ஒரு விசேஷ வீட்டில் என்ன கேட்குறான், என்ன சார் வீட்டில் வரலையா? அப்போ நானா முனிசிபாலிட்டியா? நானும் வீடு தான், ஏன்னா ஒருத்தர் உள்ளே கூப்பிட மாட்டேன். அந்த அம்சம். அதனால தான் நாட்டவே தாய் நாடுன்னு சொன்னது உங்கள் பேரில். பேசுகிற மொழியவே தாய் மொழி. எங்கேயா தந்தை மொழின்னு சொல்லியிருக்குமா? இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள் பேர் பூரா உங்கள் பேர் தான். கங்கை, யமுனை, கோதாவரி, எங்கேயா ராமசாமி, குப்புசாமி. ஏன் இருக்க முடியும் எங்களுக்கே தெரியும். பஸ்ஸில் கூட பாருங்கள், பெண்கள் உட்காந்துட்டு சீட்டு சைடில் உங்கள் பேர் தான் பெருமையாக. பூவையர், வலைக்கரங்கள், மகளிர், பெண்கள், அப்புறம் இங்கிலீஷில் லேடிஸ், உமன். ஆம்பளை பார்க்குறேன், நம்மளுக்குன்னு எழுதியிருக்கான், திருடர்கள் சாக்கிரதை, புகை பிடிக்காதீர்கள், செருப்புகள்தே அடிப்போம். என்ன கண்டக்ட் எங்களுக்கு செருப்பெல்லாம் போட்டுக்குங்க, நெசத்தில் செய்ய விட்டுறாது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பூமிக்கு அவ்வளோ பொறுமையை கொடுக்குறதுனால தான். எவ்வளவு பொறுமை தெரியுமா? பெண்கள் அவ்வளோ பொறுமையானது தான் பூமிக்கே பூமாதேவின்னு பேர் வச்சது. அதுதான் நல்ல அழகாக ரசிக்கிறீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசலாம், அதுக்கு அவ்வளோ நேரம் பேசிடக்கூடாது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு மைக்கு ரெடியாக இருந்தது. இப்படி இருக்குன்னு ஒரு விழா, சில இடத்துல கெஞ்சி கதறி காலில் விழுந்து கதறுவோம், அந்த மைக்கு கட்டி வராது. போன வாரம் சேலத்து பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பட்டிமன்றத்துக்கு போயிருக்கு. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுனே 2.25 மணி நேரம் பேசிட்டு சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய 300 அப்படின்றார். தொப்புன்னு விழுந்தான் 30 பேர். சண்டால 2.25 மணி நேரம் 300 முடிவு வரைக்கும் நாங்கள் முடிஞ்சிருவோம் போலே அப்படி சுருக்கமாக இருக்கு. ஒரு காலத்தில் மாதிரி பேச்சு இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல, அன்னைக்கு செல்ஃபோனு டிவி எதுவும் கிடையாது, எவ்வளோ நேரம் கேட்டாங்க. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. கூப்பிட்றாரு காஞ்சிபுரம் வேதாந்த சமயத்தொண்டி சிஷியனை கூப்பிட்டாரு. குப்பாங்குவா சுவாமி சொல்லுங்க, நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடங்கில் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்புவல் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார்னு சொல்லிட்டு வா. அப்படியே பருக்கு முழிச்சான். ஏடா சொல்லிடுவியா? சொல்லிடும் சாமி. எப்படி சொல்லுவேன்? கும்போணத்தா சாமி குட்டையில் விழுந்தேன், இவ்வளோதானையா? இதெல்லாம் ஒரு மனுஷனையா? பள்ளத்தில் இருந்தால் 13 மணி நேரம் பேசுவாங்க. அது இன்னைக்கு தேவைப்படாது. இதெல்லாம் போக ரொம்ப பெரிய சாதனையில் புரிய காத்திருக்கீங்க நீங்கள். ஏன் சொல்கிறோம்னா, வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்றவன் குதிரை விட வேகத்தில் ஓடு அப்படின்வாங்க. அதனால் நம்ம கல்லூரியில் வந்துட்டோம், நிறைய மார்க் எடுத்துட்டோம் சலிப்பு இல்லாமல். அதே போல் இந்த இவ்வளோ பெரிய மேடை உங்களுடைய கலைத்திறமைக்காக இந்த மேடை வச்சுருப்பாங்க ஆண்டுதோறும். முழுக்க வெறும் கல்வி மட்டுமே சொல்லித்தரது ஒரு கல்வி நிறுவனத்துக்கு சார்ந்ததாக இருக்காது. கல்வியோடு சேர்ந்து கலையும் எந்த நிறுவனம் கொடுக்குதோ அதே பெரிய நிறுவனம் சொல்லுவோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய பெருமக்கள் இந்த மேடையை உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எல்லா மாணவிகிட்டும் இங்கே ஒவ்வொரு மாணவிட்டும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை அடையாளப்படுத்துகிற வீட்டில் படுத்த மாட்டாங்க, நம்ம நண்பர்கள் தான். அதனால தான் சாப்பாடுக்கு உப்பு இல்லாமல் கூட ஒரு மனுஷன் இருந்தாலும் வாழ்க்கையில் நட்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு. இவ்வளோ நட்பு இது பூராமே உங்களுக்கு வாழ்வின் இறுதி வரை வரக்கூடிய அருமையான நண்பர்கள். ஏன்னா கண்கள் அழுதால் துடைப்பது இந்த கர்ச்சிப், கண்கள் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இதயம் அழுதால் துடைப்பது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்வாங்க. அப்படியாப்பட்ட அழகான ஃப்ரெண்ட்ஷிப்போட எவ்வளோ விஷயம் கிடைக்குது. ஏன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து ஆள் வந்திருப்பாங்க, எவ்வளோ பழக்க வழக்கம் கிடைக்கும் தெரியுங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஊரில் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தால் கூட கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு அழகு. அந்த கொங்கு பாசை 4 வயசு 5 வயசு குழந்தை கூட மரியாதை பாசுகிற பாசம் இந்த 33 மாவட்டங்கள்லேயே நம்ம கொங்கு மண்டலத்துக்கு உண்டு. ஒரு 3-4 வயசு குழந்தை கூட என்ன சொல்கிறோம், ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க, ஏனுங்க தூங்குனீங்களாங்க. எங்கள் மதுரையில் 80 வயசுக்கார அடியே தூக்கி போட்டு சங்கில் மிச்சின்னு வச்சுக்க அப்படின்னார். இதுதான் நாங்கள் அதிக வச்ச மரியாதையை. அதே போல் கொங்கு மண்டல பாசையில் ஒரு ஆளை திட்டினா கூட கோவராது, ஏனுங்க பல்ல உடச்சி போடுவனுங்க கோவராது, ஏன்னா முன்னாடி ஏனுங்க வந்துடுது. அது மாதிரி ரொம்ப எல்லாமே மரியாதை உள்ள விஷயம். வரும்போது பார்த்தேன் சில வீடுகளாக எவ்வளவு நுணுக்கமாக இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி பெருமைகள். அதே போல் கல்வி நிறுவனத்தில் நம்ம ஜோக் அடிக்கணும் அவசியமே இல்லை. உங்கள் அனுபவங்களே பெருசாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
உண்மையிலே நிறைய விஷயம் இன்னைக்கெல்லாம் அவங்க காலமாட்டத்தில் என்ன மாறி தெரியுமா? இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகிட்ட உள்ள கற்பனை வளர்ச்சிங்க எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு. பிச்சை எடுத்து நல்லா படிச்சுட்டு போயிடும், பேலா போயிடான், படிக்காம போயிடும், பாஸ் பண்ணி போயிடான். எப்படான்னா கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் உருவாக்குறாயா? சயின்ஸில் ஒரு கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர், சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. ஆத்தர் சட்டை 3 கிழிச்சிட்டு முச்சந்தில் உருண்டார். உன்னைய அதை ஓட்டிருக்கா, எதை ஓடி ஆச்சரியப்படுத்துறான். இதுதாங்க பாராட்டன் பசங்கிட்ட. பென்ட்ரைவ் மாதிரி கிடையாது படிப்பு. அப்படி படித்ததை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பென்ட்ரைவ், அதை யார் வேணாலும் செஞ்சலாம். குருட்டு மனப்பாடம் பண்ணி சுயமாக எழுதுறான் பாருங்க, அவனை தான் பாராட்டும். ரைட்டு மாதிரியே எழுதிருப்பான், ஆனால் ரைட்டு கிடையாது. 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். முடிஞ்சு வச்சு. இது எங்கே போய் சொல்லுவீங்க? ரைட்டு மாதிரி தெரியும். இதுதான் ஆச்சரியம். நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம் ரெகுலராக அந்த கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன, சேப்பாட்டு வினை என்றால். செய்வினைக்கு போய் விளக்கு எழுதிருந்தான் வாத்தியார். 1 மாதம் லீவ் ஓட்டு போயிட்டார். படித்து பார்க்கல, அவரால் எழுதியிருக்கான். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு சுடாட்டில் உட்கார்ந்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்கான். ஏன்னா உதாரணத்துக்கு 1 மார்க்கு, அதையும் விடக்கூடாதுன்றக்காக. செயற்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வினை. அவங்க இன்னொரு கோடாங்கியை கூட்டு வந்து எடுத்து விடு செயற்பாட்டு வினை. சன்னல் உடச்சிட்டு ஓடினார் வாத்தியார். அவர் சும்மால கெச்சம் கடிச்சிட்டார். விதவிதமாக இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் பாராட்டுறது. சில நேரம் பேரண்ட்ஸு பசங்க நல்லா படித்தா கூட பேரண்ட்ஸ் மாற்றி விட்டு போயிடுவாங்க. எப்போ அடுத்த வாரம் 10வது பரீட்சை வருதுப்பா, புத்தகம் வாங்கிட்டு வாப்பா, வாங்கிட்டு வந்து கொடுத்தா படித்தான், பெயில் ஆகிட்டான். என்ன செஞ்சிருக்காது? 10வது புக்கு ஸ்டாக்லன்னு 2 5வது புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் அவன் எப்படி பாஸ் பண்ணுவார்? இதெல்லாம் இது எதுக்கு நினைவூட்டுனா, எல்லார் வாழ்க்கையிலும் குட்டி குட்டியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதெல்லாம் போக நிறையா விஷயம். நாம் மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே பெண் குழந்தைகளுக்கு அந்த ஒரு இது இருக்குது. பிறந்த வீட்டில் இருக்கிறந்தட்டிக்கு அந்த சந்தோஷம். அதோடு இந்த மாதிரி நான் நிறையா கல்வி நிறுவனங்கள் பார்க்கல. நிறையா ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சி வைப்பாங்க. நகைச்சுவைக்காக நேரம் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா பெருமையான விஷயம். காரணம், நான் முதல் சொன்ன மாதிரி யாரெல்லாம் சிரிக்க பழகிறானோ அவன்கிட்ட வன்முறை குணம் இருக்காது. ஹிட்லர் மில்லியன் கணக்கான மக்களை உயிரோடு கொன்று குவிச்சும் ஒவ்வொரு உயிரையும் விதவிதமாக கொல்லணும்னு ஆசைப்பட்டவன். அப்படியாப்பட்ட ஹிட்லருக்கு சிரிக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா அத்தனை கொலையில் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிவாங்க. அது மாதிரி சிரிக்கிற உணர்வுக்கெல்லாம் டென்ஷன். நீங்கள் நல்லா சிரிக்கிறாள் கடன் கொடுங்களே, உங்கள் கடனை திருப்பி கொடுத்துருவேன். நல்லா சிரிக்கிறாளுக்கு பொண்ணு கொடுங்க, உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன். இப்படியே இருக்காது தான் ஆபத்து. எதுவுமே பையன் கொடுத்துவாங்க. சில நேரம் நான் 2 இடங்களில் போகிறப்ப இப்போ பார்த்தோம், குழந்தையெல்லாம் தள்ளி இருக்கலாம், சிக்கலாம், நிம்மதியாக இருக்குது. நேற்று ஒரு மேடையில் பேசிட்டு ஒரு பையன் பக்கத்தில் வந்து என் காலை சொரிஞ்சான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா அப்படின்னு. இல்லை, உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார் வீட்டில் அப்படின்னு. ஒரு ஆள் உடனே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி கள்ளங்கடம்பலாத குழந்தை தென்னா மாறி சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதைத்தான் பாராட்டன். இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி சொல்லிடுறேன், ஒரே மாதிரி சிரிச்சிங்க. உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது 110 வயசு. பேனா பேப்பர் எழுதிக்குங்க. ஏன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. அப்படியே பசக்குன்னு முழிக்கிறான் பாரு, அவன் தான் பங்குனி 13 போகிறாள். அவன் பார்த்துக்குங்க. இங்கே அந்த மாதிரி லிஸ்ட்டே இல்லை. ரொம்ப ஏன்னா கள்ளங்கடம்பலாத சிரிப்பில் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கவிப்பேரசு சொல்கிறாருங்க, ஏன் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சிரிப்பு அவசியம்ன்றது சொல்கிறார். எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பொலி கேட்குறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்காருவதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குதுங்க. அது சிரிப்பு சத்தம் கேட்டால் மட்டும்தான் திறந்து கொள்ளுது அப்படின்வார். பார்த்தீங்களா அவ்வளோ அழகான வாசகம்னு சொல்லி. எது கேட்புட்டே நீங்கள் கைதட்டி வைன்னு சொல்லி. பட் கைதலாட்டியும் பரவாயில்ல. கேட்டு நம்ம கைதட்ட முடியுமா? நம்ம பிச்சை கேட்க முடியும்? கைதட்டுங்க அம்மா, கைதட்டுங்க. ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு நிறுத்திடுச்சு. ஒரே டயர்டாக இருக்குது, நாளைக்கு பாப்பா அப்படி. ஏன்னா இதுலேயுமா டயர்டாகுவோம். பார்த்தீங்க அவ்வளோ இருக்குது எனக்கு. நான் போகிற இடங்கள்லாம் ரொம்ப யோசித்து ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிற இடம் சில இடங்கள் தான் அமையும். நல்ல ரசிகர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் அமையும். எத்தனை இடங்கள் போயிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் இங்கே உட்காரது தான் நல்லது. உட்காரக்கூடாத இடம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு 4 இடம் தெரிஞ்சுக்குங்க. எப்போயாவது நீங்கள் போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். தயவுசெய்து சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது.
படம் 1.5 மணி நேரம் தான். நம்ம பக்கத்துக்கு 5 மணி நேரம் ஓட்டுவான். வருவேன் வந்துட்டானே, இங்கே வரனே, சுட போறானே, தள்ளி உட்காரனே அப்படின்னு நம்மளவா சுடுவேன். அதே இடத்துல வரவே பையன் அவன் படம் பயங்கரமாக இருக்கும். நம்மளை நிம்மதியாக பார்க்கவே விட மாட்டேன். அன்றைக்கெல்லாம் கும்கி படம் முதல் ஷோ போய் உட்காந்துருக்கேன். படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இந்த ஆணை செத்து போயிருமே அப்படின்னா, அதுக்கு நீயே செத்துருக்கலாம்டா. இப்போ தாண்டா எப்படி அப்புறம் சுவாரஸ்யம் கிடைக்கும்? இது ஒன்று. அதே நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது. நம்மளை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே கடைசி வரைக்கும் நம்ம 3ஆம் மூஞ்சியாத்தே இருக்கணும். அதே போல் பந்தியில் தயவுசெய்து எப்போயாவது உட்கார்றப்ப தயவுசெய்து சுகர் பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்துறாங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது, பச்சை தண்ணி குடிச்சிட்டு பட்டினியாக கிடக்க வேண்டியதான். எது வந்தாலும் வேணாம்ன்றேன். கேசரி வேணாம் சார் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கே வைக்காம போயிடுவாங்க. இவங்க ஊரா சுகர் கோச்சிட்டு ஓல அப்படின்னு தெளிவா. அதே பந்தியில் எங்கே உட்காந்துருந்தோம்னா நல்லா சாப்பிட்றான் பாருங்க, மாங்கு அவன் பக்கத்தில் உட்காரணும். ஏன்னா அவன் தான் சவுண்டாக கூப்பிடு, ரசம், எப்பா ரசம் அப்படின்வார். அவர் ஊற்றும்போது பக்கத்தில் நீங்கள் அமைதியாக இங்கே கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ரசனை போகிற உங்களை தான் பார்ப்பான். குட்டி விஷயம் தான். பஸ்ஸில் தயசு போகிறப்ப இந்த 3 பேர் உட்கார சீட்டில் நீங்கள் நடுவில் சீக்கிறாங்க. இந்த சைலர் 2 உங்களை கொண்டு கொலை அத்திட்டான்னு வச்சுங்க. பஸ்ஸு கிளம்பி அந்த 2 பேர் மேலே சிரிச்ச மணிக்கு இருப்பான். 2 கிலோமீட்டர் நம்ம இருக்கும், தொப்புன்னு தோல்பட்டில் சரிஞ்சிருவாங்க. கொரட்டை விடுவான், சொல்லு விடுவான், நம்ம போன இடத்துல பேசுவோம், அவ்வளோன்னுவான். குர்ரா அது ஏன் போன்றா அசைஞ்சா திட்டுவான், இன்னும் அசைகிற அப்படின்வான். எப்போ என்னன்னா நேந்தா விட்டுக்கோங்க 2 பேருக்கு. நான்லாம் திருச்சி வரைக்கும் 2 பேர் தாங்கிட்டே போனேன். ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படி குடிக்க போடல. பசு இப்படின்னு குளிச்சு 1/2 லிட்டர் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு என்ன தண்ணி டேஸ்ட்டே இல்லை, எப்போ உனக்கு நான் சுடு தண்ணி வச்சா கொண்டு வருவேன். ஐயோ பெரிய மிஷியாக போயிடும். இன்னொன்று இடம் அதே பஸ்ஸில் இந்த புதுசாக கல்யாணம் ஆச்சு ஓட்டிட்டு பாருங்க, அதில் உட்காருங்க அந்த சீட்டில். ஏன்னா டயம் ஆக அவங்க ஒட்டிக்கிறவங்க உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். ஆமாம், அதுக்காக இதே வேலையத்தான் திரும்பி நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆக வேண்டாம். எல்லா இதுலேயுமே வித்தியாசம் இருக்குது, நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா 1850 பிரான்ச்சஸ் வச்சுருந்த அந்த காப்பி டே ஓனர் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஆற்றுல விழுந்து. அது மாதிரி பெரிய கோடீஸ்வரலாம் மகிழ்ச்சியாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஏழை பணக்காரனுக்கு நூலளவு வித்தியாசம் தான், ஒரே ஒரு வரி வித்தியாசம். ஒருத்தர் நாயாக அலைஞ்சான்னா ஏழை, ஒரு நாயோடையே அலைஞ்சானா என் பணக்காரன், அவ்வளோதான். இந்த இடையில இந்த நாய் தான் ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சுருக்கமாக பார்க்கல, ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு நாய் வந்துச்சுன்னா, ஒரு கார் வந்துச்சுன்னா 40 நாய் சுற்றும். அந்த காலத்தில் ஒரு கார் வந்துச்சுன்னா, இப்போ காருக்குள்ளே ஒரு நாய் வச்சு ஊரப்புறம் சுற்றுறோம். ஆரோக்கியமே போச்சுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி இதில் உங்களை சிரிக்க வைக்கிறதுல என்ன நன்மை? முன்ன மாதிரி ஆரோக்கியம் கிடையாது. எங்கள் அப்பா 87 வயசில் இருக்கார், எங்கள் பாட்டிக்கு 120 வயசு இறக்கும்போது. அது மாதிரி இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லை. அன்றைக்கி எல்லாமே மேனுவல் ஒர்க்கு தான். அம்மியில் அரைக்கிறது, சுழலை உடைக்கிறது, உரல் இடிக்கிறது. இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு 2 பேரும் உட்காந்தா என்ன பேசுகிறாங்க? வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, மறுபடியும் எங்கே வேலை செய்கிறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, அங்கே எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கீன்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி 2 பேரும் உட்காந்தா பேசுறது, வாங்க வருவோம், உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 700 சுகரு. அது எதை ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா சுகரு. வாங்க ஒரு டீ சாப்பிட, வேணாம் கடைசி டீயாக போயிடும், சீனி போடுறேன், அதுக்கு வாக்கியரிசியை போட, 2 ஒன்று தான். ஒரு டீ சந்தோஷம் சாப்பிட முடியுதா? அன்றைக்கி அறிவை வளர்த்தாங்க, இன்றைக்கி பூரா தொப்பே வளர்க்குறான் பாவம். அவன் பெட்ரோல் படுத்து கிடக்க, வகுரூரா நடு ஹாலில் பரவி கிடக்கு. ஆரோக்கியம் போச்சு. அதே போல் காலையில் இந்த வாக்கிங் போகிறவங்களாம் பாருங்களேன், சென்னையில் பார்த்துருக்கேன். அந்த மெரினா பீச் போகிறவர் வாக்கினா வேகமாக நடந்து போனால் பார்க்கலாம். 200 ரூபாய் பைக்கில் வச்சுக்கிறார். போயில உளுந்த விட சாப்பிட்றது, சுண்டலை வாங்கி சாப்பிட்றது, அதை போயிட்டு வந்து அப்படியே தான் வெயிட் இருக்குது, எப்படி குறையும்? அதனால் இந்த சிரிப்பு ரொம்ப இதமாக உங்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் 95 வயசு வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் அந்த பிராணவாயு, அந்த நகைச்சுவை உணர்வு. எந்த வயசுலையும் நகைச்சுவை பண்ணக்கூடியது. நிறையா பேருக்கு மகாத்மா காந்தி சொன்னார், எனக்கு சிரிக்கிற உணர்வு இல்லைன்னா நான்லாம் அந்த மாதிரி உலகத்தில் வாழ்கிறதே முடியாது. இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் அது சொல்லுது. அப்படி எப்பெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா சிரிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நல்லா சிரிக்கிறவங்க டாக்டரே தேவையில்லைன்றாங்க. தப்பாக சொல்ல, இன்னைக்கு அப்படி இருக்கிற நல்லா ஒரு டாக்டர் போய் உட்காந்துன்னு சொன்னார், இருமுங்க, தும்முங்க, காலை உதருங்க, கையை எதுவும் நீட்டுங்க, சட்டையை கலத்துங்க, என்ன செய்து அப்படின்னாரு. என் பொண்ணுக்கு காது ஊற்று வச்சிருக்கேன், பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னே. அது ஏங்க முதலே சொல்லலை, நீ எங்கேயா கேட்டேன்னியா பத்தியா? இந்த மாதிரி குழப்பத்தான். இன்னொரு டாக்டர் எனக்கு வகுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு 5 தையல் போட்டுட்டு ஒரு செம்பில் தண்ணியை கொடுத்தார். இதை குடிங்க தம்பி அப்படின்னார். எதுக்கு சார் அப்படின்னே, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்னார். எல்லாமே நகைச்சுவாகவே போனதுனால ரொம்ப ஆரோக்கியம் முழுக்க உள்ள ஒரு விஷயம். இந்த இசையோடையும் நகைச்சுவை நம்ம பயணம் செய்கிறப்ப நம்மளுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம்ன்றனால தான் இதை இந்த மேடையில் சேர்த்து எல்லாமே போலி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சாமி முறையே பார்க்கலாம். இதே பெருமாள் கோயிலில் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் சிட், அங்கேருந்து நேராக பெருமாளை பார்க்கலாம். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இப்படி கூப்பிடுவார், இங்கிட்டு உள்ளே வாங்க, இப்படி பக்கத்துலேருந்து பாருங்கள். 500 ரூபா கொடுத்தா அந்த கேட்டை திறந்து உள்ளே உட்காருங்க அப்படின்னு.
ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்தார். பெருமாள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்குங்க. ஒரு ஆள் 2000 ரூபா கொடுத்தார். ஏன்னு இங்கெல்லாம் வர்றீங்க, ஃபோன் பண்ணால் பெருமாள் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல. எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறது. அதே போல் பொதுவாக ஒரு மேடையில் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு விவசாயம் இருக்குது. நான் நீட்டி என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நான் 3 மணி நேரம் கூட பேசிடுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நிறையா விஷயம் வருது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணு வலிக்குன்னு கண்ணை மூடிக்கலாம், வாய் வலிக்குன்னு சொல்லி வாய் மூடினாலும் பார்த்துருக்கோம். காது வலிக்குன்னு சொல்லி யாரும் காதை மூட முடியாது, காது திறந்த பதிலே இருக்கும். ஏன்னா எந்த நேரமும் நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரம்ன்றனால தான் காதை திறந்த பதிலே வச்சது. அதே போல் இறைவன் படைப்பில் ஆச்சரியமான உறுப்பு இந்த நாக்கை சொல்லுவாங்க. ஏன்னா 24 மணி நேரம் ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு. எதுக்காகனா உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்குன்ற கதை ஈரத்திலே படித்தது. பார்த்தீங்களா, புரிஞ்சு கைதிட்டீங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த மட்டும் எங்கே எதை பேசக்கூடாது அங்கே கரெக்டாக அதான் பேசுவேன். பார்த்தீங்களா, அவ்வளவு. ஏன் டாக்டர் சொந்தக்காரர்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏதாவது ஒன்று பேசி விட்டுருவேன். ஐசி வார்டில் படுத்திருக்கேன், 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு வரேன், நான் அவருடைய தாய் மாமே. முதல்ல நீ வெளியே போயா, எதுக்கு பக்கத்தில் என்ன முருகேஷா எப்படி இருக்கு மாமா இருக்குது. நான் உள்ளே வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, அது நீ தான் நினச்சேனப்பா அப்படியா. இதை சொல்கிறக்கு அங்கே வந்தேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தை. நான் காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு என் நண்பர் இறந்து போயிட்டான்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன். அவங்க அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னா குடுக்குடுன்னு ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அந்த பையனை பார்த்து சொல்லலாம், குமார் முத்தெல்லாம் இருக்கே நீ போயிட்டேடா அப்படின்னாங்க. இதுக்காக போராள் ஊராமல் அங்கே செய்ய முடியும்? ஏன்னா வார்த்தை மாறிடுச்சு, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம ஊரில் இதை செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பாக செய்வோம். அது அந்த வயசு அப்படி. ஆனாலும் இப்போ பாருங்களேன், ஒரு பூங்கால் எழுதி போட்டுப்பாங்க, பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடின்னு போவேன். என்னடா போட்டிருந்தோம், புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்க்குறேன். ஆமாம் பிசு பிசுன்னு இருக்குல்ல, அதுதானே போட்டிருந்தோம். சரி, அதே இடத்துல பாருங்கள் 10,000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது தொடாதீர்கள் அப்படின்னா வந்துருவேன். ஏன் அதை தொடு, உன் கடைசி தொடு அதுவாக தான் இருக்கும், முடியாது. அதே மாதிரி இதை கூட நான் ஆச்சரியப்படலைங்க. இன்னொரு இடத்துல எழுதி போட்ட பார்த்து இன்ன வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது. என்ன எழுதி போட்டுருந்தா தெரியுங்களா? சுடுகாட்டில் எழுதி போட்டிருக்கான், நன்றி மீண்டும் வருக. அங்கே என்ன பொறுக்காட்சி எனக்கு வாரம் போய் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு ஒரு அரங்கத்தில் இத்தனை மாணவிகள் இருக்கிற இடத்துல சலசலப்பலாமல் ரசிக்கிறதே ஒரு கல்லூரியுடைய முக்கியமான உச்சக்கட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய இடங்களில் நாங்கள் ஒரு 600 பேர் வச்சுட்டு ஒரு காலேஜுக்கு கூடுவாங்க. கச்சான்னு பேசி விசில் அடித்து நான் பேச வந்த மறந்து வேர்த்து விறுவிறுத்து ஓட்டின இடமா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, 2000 மாணவிக்கு மேலே இருந்தால் கூட சலசலப்பலாமல் இருக்கிறது. இதான் அந்த ஒழுக்கத்தில் வள்ளுவருடைய திருக்குறளாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒரு அதிகாரம் இருக்கும். வள்ளுவருடைய திருக்குறளில் ஒவ்வொன்றும் ஒரு அதிகாரம். அன்புடைமை ஒரு அதிகாரம், அருளுடைமை. அன்புடைமை ஒரு 40 அதிகாரம் 60 அதிகாரத்தில் இருக்கும். அருளுடைமை ஒரு 80 அதிகாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலே. ஒழுக்கமுடைமை 100வது அதிகாரத்தில் இருக்கும். ஏன்னா நீ அன்புடைமையில் 60 மார்க் வாங்காட்டி பரவாயில்ல, அருளில் 70 மார்க் வாங்கி 80 வாங்க பரவாயில்ல, இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஆனால் நீ ஒழுக்கமுடையில் 100 மார்க் வாங்கன்ற காத்தான் ஒழுக்கமுறை வள்ளுவர் 100வது அதிகாரத்தில் வச்சார். அதை இங்கே பார்த்தோம், ஆச்சரியப்பட்டோம். அதே போல் மாணவிக்கு என் விஷயத்தில் நான் அனுபவப்பட்டதில் காலை பொழுது நிதானமாக தொடங்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் செஞ்சீங்க நல்லாயிருக்கும். கண்தான ரத்த தானத்தை விட ஒரு தானம் ரொம்ப முக்கியமானது, அதான் நிதானம். காலையில் எந்திரிக்கப்போ டென்ஷன் இல்லாமல் எந்திரிங்க. லேட்டாக எந்திரிச்சா அன்றைக்கி பொழுது பூராமே பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் சிலர் பக்திக்கு சாமி முருகன் 2 நிமிஷம் ஒதுக்க மாட்டேன், பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பரபரப்பா. எப்படி சாமி முறம், ஓம் ஏன் அவன் ஏமா கத்திக்கிட்டே இருக்கான்? அப்போத்தான் வந்திருப்பார் சிவன் பாய் தொலைவு. அதுக்குள்ளேயும் கத்திக்கிட்டு இருக்கு. ஓ இந்த வேன் எதுக்கு கரகரன்னு சுற்றுதே அப்படின்னா எப்படி இருக்கும்? அது கூட போயில டூலரில் போயில எப்படி இப்படின்னா கீழே வந்து எடுப்பேன். பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்கிறப்ப நிதானமாக எந்திரிச்சோம்னா, நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் நாணி அப்படின்றாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனிதன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமை அப்படின்றாங்க. அதனால் நம்ம எருமை லிஸ்ட்டுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் முன்கூட்டி எந்திரிச்சிட்டோம்னா நல்லது. அப்போ தான் ஜாலியாக பரபரப்பாகவே இருக்கும். சிலர் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்ப்பேன் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு. சிலர் அவசரத்தில் ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டான், டூலர் மறந்துட்டு போயிட்டான். போகிறதே அதில் தான். பரபரப்பாகவே இருக்கும் அந்த பொழுது. நல்ல மயக்க வெயில், ஒரு ஆள் மயக்கப்பட்டு விழுந்தார். சுற்றி இருந்தவங்க யாராவது சோடா வேண்டவங்க ஒரு ஆள் குட்டுன்னு ஓடினார். சோடா வேண்டுவது யாருக்கு தரணும், கீழே அவனை தான் தரணும், டப்புன்னு உடச்சி இவன் கடன்னு குடிச்சிட்டான். என்னங்க யாரா மயக்கப்படுனா என்ன படபடன்னு வந்துடும் சார் அப்படின்னு இருக்கான். எப்போ உனக்கு படபடன்னு வர்றதுக்கு நான் ஏன்டா 3 கிலோமீட்டர் ஓடணும்? பூராமே டென்ஷனாக. காலை எந்திரிக்கிறப்ப இதுதான். எந்திரிச்சோன்னே முதல்ல சொல்கிற மங்களமான வார்த்தை என்ன சொல்கிறோம்? முருகான் இப்பொழுது நல்லா இருக்குன்னு கடவுளே நான் எந்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்கிற மங்களகரமான வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோயோ மணி 7 ஆச்சா. ஐயோயோன்னா அன்னைக்கு பொழுது ஊரா ஐயோவாக தான் இருக்கு. ஐயோன்னா யார் தெரியுமா? எம்மன் மனைவி. ஐயோன்றது எம்மன் மனைவி பேர். எம்மன் மனைவியை கும்பிட்டு எந்திரிச்சு அந்த பொழுது எப்படி இருக்கும்?
இல்லை காலைல பல் விளக்கிட்டு இருக்க எத்தாப்பில் ஒருத்தன், என்ன முருகேசா எப்படி இருக்க? நான் மருந்தை குடி சாகலாம்னு இருக்கேன். அவன் ஐயோன்றா மருந்தை குடிக்கிறா. இதே மாதிரி டென்ஷனாக இருக்க வேண்டாம். நீங்கள் நம்மளுக்கு புதுசு புதுசான வந்த கண்டுபிடிப்புலாம் நம்மளுடைய மனநிலையை மாற்றிருச்சு. செல்ஃபோனு டிவி இல்லாத வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம். பார்த்தீங்களா? செல்ஃபோன் டிவி இல்லாத முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதிகாலையில் ஒரு ஃபோன், அதிகாலையில் 1:30 மணிக்கு எடுத்து ஃபோனை காதில் வைக்கிறேன். வேறு வழியில் எத்தாப்பில் ஒரு ஆள், ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, நான் தூக்கத்தில் கேட்குது அப்படின்னு. அப்போ வச்சிரு, கேட்குதுன்னா வச்சிரா, என்னன்னு சொன்னாத்தினே என்னதுன்னு தெரியும். காலையில் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறேன், ஹலோ நீங்கள் மதுரை முத்தானே? கரெக்ட், இவன் கரெக்டாக பேச. ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் மதுரை திருமங்கலம் தானே? ஆமாம் சார். உங்கள் அப்பா ராமசாமி? ஆமாம் சார். சாரி சார், ராங் நம்பர் அப்படின்னு. என் ஜாதகத்தை சொல்லிட்டு எப்படி ராங் நம்பராக போகும்? டென்ஷனாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். 40 மாடி பில்டிங்கை மொட்டை மாலை உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு ஃபோன் கால் வச்சு எடுத்தார். ரமேஷ், உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? ஃபோனை கட் பண்ணி குதிச்சுட்டா. 40 மழுது 30 மாடியில் வந்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மாடிட்டு இன்னொரு யோசனை, சார் இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையா? அடாடாடா. எதுக்கு சொல்கிறது? இதுதான் என்ன ஏது கேட்காம போகிறது. அதான் நிதானமாக போனோம்னா அந்த பொழுது ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்குன்னுவோம். எல்லா காலத்தை ரொம்ப மதிக்கணும்னு சொல்லலாம். நேரத்தை, ஒரு வாண்டின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வகுப்பில் பெயிலா போன மாணவனை கேட்டு பாருங்க. அவ்வளோ கஷ்டம், திரும்ப எல்லாத்தையும் படிக்கணும். வர்றவங்க நம்மளை அசிங்கப்படுது, இது என்ன மாப்பிள்ள அப்படின்னு. ஒரு மாதத்தின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குறை மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்த தாயிடம் கேட்டு பாருங்க. அவ்வளோ இந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு வாரத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளணும்னா அந்த மேகசின் தயார் பண்ணுறவங்க, அந்த 40 பக்கத்தை ஃபில் பண்ணுறவங்க அவங்க படுற பாடு. ஒரு நாளின் அருமையை, தினக்கூலி, சூரிய உதிச்சு மறைஞ்சாத்தான் அவனுக்கு அன்றைக்கி சாப்பாடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும். ஒரு மணியின் பெருமையை, காதலிக்காக காத்திருக்கிற காதல். ஒரு நிமிடத்தின் அருமையை, ஒலிம்பிக்கில் பாலை விட்டவன பாலை மிஸ் பண்ண கேட்பார். ஒரு மில்லி செகண்ட் அருமையை, விபத்தில் உயிர் பொழைச்சி சொல்லுவேன். ஒரு செகண்ட் தான் பிள்ளைட்டு செத்துருப்பேன். இப்படி காலத்தை ரொம்ப மதிக்கணும் சொல்லி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்குமெல்லாம் இப்படி நம்மளை இது இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தையோட கூடதுன்னா, இன்னைக்கு ஒரு மணி நேரம் சிரிச்சிருக்கோம்னா ஒரு 6 மாதத்துக்கு திரகாத்திரமாக இருக்கும்னு சொல்லி சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல லக்னோங்கிற சீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் சக்கரை நோயாளிகளாம் உட்கார வச்சு நகைச்சுவாக பேசக்கூடியவர் பேச விட்டாங்க ஹிந்தியில். அது மட்டும் இல்லாமல் சார்லி சாப்ளின் படங்கள்லாம் போட்டு காமிச்சாங்க. சிரிச்சனால என்னாச்சுன்னா, இன்சுலின் போடாமலே அவங்களுக்கு சக்கரை நோய் குணமாயிருக்கு. இப்போ சமீபத்தில் நீங்கள் படித்த செய்தி, நீங்கள் அது மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இருக்காது. நான் எதுக்கு இப்போலாம் சிந்தனை கருத்துலாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். எங்கே கூட்டம் கூடுறாங்க? ஒரு இடத்துல, இங்கே திருக்குறளும் விளக்க உரையும் நடைபெறும். திரும்பி பார்த்தா 15 பேர் ஆர்கனைசரோட சேர்த்து எப்படி வளர்க்க முடியும்? அவரே ஐடியா பண்ணார், இது வசப்படாது, கூட்டம் கூடணும். திருக்குறளும் விளக்க உரையும் முடிவடைந்த பின்பு சுண்டலும் பொங்கலும் வழங்கப்படும். வந்தாம் பாருங்க 850 பேர் தும்முன்னு. லைனில் வாய் அப்படின்னாங்க. நான் தான் திருக்குறளை சொல்கிறேன். அப்படியா? அப்போ முன்னுக்கு போய் அப்படி போய் முதல் திருக்குறள்னு சொன்னார். யாகவராயினும் நாவாக்க காவாக்கன்னு சொல்லி முடிக்கலை. கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்துச்சு, அண்ணே திருக்குறள் 2000 வருஷம் ஆச்சுனே, அது கெட்டு போக வாய்ப்பு இல்லை அப்படி. சுண்டல் ஒரு பார் பார்த்தேன். பட்டு சுண்டல் கெட்டு போயிடும், டக்குன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாடி சாப்பிட்டு கிளம்புவோம். அப்புறம் எப்படி வளர்க்க முடியும்ன்றீங்க? அதுதான் கருத்துக்கள் சிந்தலை. இன்னைக்குள்ள குழந்தைகிட்டே சொல்ல முடியல. நீங்கள் பெரிய ஆச்சரியமான என்ன விஷயம் என்னென்னா, அன்றைக்கி தெரியுமா, இந்த ஊடகங்கள் வந்த பின்னாடி, கையிலே கூகுள் மேப் வந்த பின்னாடி குழந்தைகள் ரொம்ப பாராட்டு. என் பையன் 2.5 வயசு பையன், அது சுவிட்ச் ஆஃப் பண்ணதை என்கிட்ட வந்து கொடுப்பேன். அப்படியே தான் அவரே எடுத்து பார்க்குறது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 40 வயசுக்காரு 4 வயசு போய்ட்டு பேசி தப்பிக்க முடியாது. எப்படித்தான் பேசுறது? என் பாட்டி என் மேலே பாசமாக இருக்க. பாட்டிகிட்ட கேட்குறேன், நாளைக்கு நீ தாப்பா கொல்லி போடணும். ஐயோ, நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. ஏண்டா நாளைக்கு 5 மணிக்காடா போகிறேன். பாட்டி எப்படி கிண்டல் பண்ணுறேன், நாளைக்கு பாட்டி செத்து அழுவாடா. அதெல்லாம் அழுவேன் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா. இது கோவப்படுறதுக்குல்ல, இது பாராட்டணும், கோவப்படக்கூடாது. நீங்கள் குழந்தைட்டு வேலை சொல்லி பாருங்கள். கடைக்கு போயிட்டு வாடா. ஏம்மா என்னவே கடைக்கு போய் சொல்ல, நீ தாண்டா கடைக்குட்டி. கடைக்காரர் இந்த வாழைப்பழம் எவ்வளவு? 2 ரூபா அப்படின்னார். 1 ரூபாய்க்கு வருமா? அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னார். பிச்சா வந்துச்சு, இதான் வருது அப்படின்னாரு. அவன் சட்டை மூடி கடையை மூடிட்டார். எப்படி பேசுகிறாங்க பாரு, அழகாக இருக்குங்க. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக லீவ் விடுறது அப்படி, அது குழந்தையோட மனைவியோட உட்காந்து சந்தோஷமாக பேசியிருக்கா. அப்போ தான் அந்த வாரம் முழுவதும் தேக்கி வச்சு சுவை கொஞ்சம் இறங்கும். ஆனால் சில வீட்டில் பேசினா தான் சண்டையை ஆரம்பிக்கும். அந்த வீட்டுக்காரமாக அவரை கூப்பிட வச்சே கண்டுபிடிச்சலாம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்றது. ஏங்க இங்கே வாங்கலேன் 1 வருஷம், உங்களை தாங்க வந்ததும் போனேன்னா 2 வருஷம், யோ இங்கே வந்து தொலையா 3 வருஷம், ஓ எருமா மாவு ஆட்டு எங்கே இழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா போச்சு 6-7 வருஷம். அங்கெல்லாம் ஒரு சாரு பார்க்குறேன், எனக்கெல்லாம் 25 வருஷம்யா அப்படின்னா வசவு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன், நீயா நானாண்டு இருந்தால் அது குடும்பமாக இருக்காது, நீயும் நானும்.
சந்தோஷமாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறக்கக்கூடாது. கணவனே மனைவிக்கு குழந்தையாகவும் மனைவியே கணவனுக்கும் குழந்தையாக இருந்தால் தான் அந்த வீடு குதூகலமாக இருக்கட்டும். அதெல்லாம் பெண்கள் உங்களுக்கு தேவைப்படும் இருக்காது. ஆனால் பெண்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குங்க. ஆண்கள் மறக்கக்கூடாத 2 பேர் இருக்காங்க வாழ்நாளில். 2 பேர் ஆண்கள் மறக்கக்கூடாது. உன் கருவை சுமந்தவளையும் உன் மனைவி, உன்னை கருவில் சுமந்தவளை உன் தாய். இந்த 2 பேரும் மதிச்சாலே போது வாழ்நாளில் உச்சம் தொட முடியும். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி, மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு ஆள்கிட்ட பேட்டி கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு உயரம் தொட்டீங்க, சாதிச்சிங்க? அதுக்கு அவர் மனைவி வச்சுக்கிட்டே சொன்னார், நான் என்னுடைய மனைவியிடம் தோற்று போனேன், இன்றைக்கு நான் சமுதாயத்தில் ஜெயிச்சிருக்கிறேன். ஒன்றுமில்லை, நீ என்ன லேடி சொல்கிறது என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் இடஒதுக்கீடு நிறையா கொடுத்துட்ட பெண்களுக்கு. இவ்வளோ பீரோவில் இவ்வளோ இடஒதுக்கி கொடுத்துருக்கோமே, அந்த பீரோவில் ஒரு நாங்கள் ஏதாவது ஒரு லுங்கி இங்கி வைக்க இடம் தரீங்களா? நீங்கள் கிடையாது. ஆனால் அவ்வளோ மதிப்பு. ஏன்னா ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சு. நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த கிணத்துல ஏதாவது ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க. முதல்ல வீட்டுக்கார் அந்த கிணத்தொன்னுட்டு நினைக்கிறார், போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்குன்னு சொல்லி எட்டி போகிறோம், தொப்புன்னு உள்ளே விழுந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினச்சேன் நடந்துருச்சு. அதுக்கு அதே நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ இப்படி தான் குழப்பம் இருக்குது. அதில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மேடை ரொம்ப ரம்மியமான மேடையாகவும் அழகாக எவ்வளோ நேரம் பேசலாம்னு கேட்குற மாதிரியும் ரொம்ப இதமாக அமைஞ்சது. எனக்கும் ஒரு சந்தோஷம், எவ்வளோ நேரம்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அதே போல் நீங்கள் ரொம்ப முக்கியம். ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதன்ற மாதிரி நீங்கள் சிரிக்கலாம் எங்களால் பேசியிருக்க முடியாது. அழகாக சிரித்ததுனால தான். அதனால் இதனுடைய முக்கியமான ரசிகர்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அது முடிஞ்சிருக்காது. அதனால தான் பொதுவாக இன்றைக்கி உள்ள மாணவருக்கு நகைச்சுணர்வே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே அப்படி தான் பிறக்கிறாங்க. நான் பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? முன்னால இன்டர்வியூனா பயந்துருவாங்க பசங்க பார்த்தீங்களா? இப்போ இன்டர்வியூக்கெல்லாம் பயப்படாமல் போகிறான். இப்போ நேவியில் வேலை கட்டு போயிருந்தான் கப்பலில், தூத்துக்குடி துறைமுகத்துக்கு உட்கார சொன்னார். ஒரே கேள்வி தம்பி, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அப்பாயின்மெண்ட். சரிங்க சார் கேளுங்க. நீங்கள் கப்பலை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுக்கடல் ஒரு புயல் வருது, என்ன செய்வீங்க? ஏன் சார் முதல் வேலைக்கு வரும்போது ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன். மறுபடியும் ஒரு புயல் வருது, என்ன செய்வீங்க? மறுபடியும் ஒரு நங்குரம் வச்சு நிறுத்துவேன். அடுத்து ஒரு புயல் வருது, அடுத்து ஒரு நங்குரம். அந்த நடுக்கடலை உனக்கு எப்படி அத்தனை நங்குரம் வந்துச்சு, உனக்கு இத்தனை புயல் எப்படி வந்துச்சோ அது மாதிரி நங்குரம் வந்துச்சு. போயா நீ இன்டர்வியூ பண்ணிட்டான். சாரி நீங்கள் நல்லா தான் பேசியிருக்கீங்க, நான் தான் தேவையில்லாமல் கேட்டேன். இப்போ சம்பள விஷயத்தை பேசுவோம் சார். நீங்கள் மாத சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, இல்லை வார சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, இல்லை டெய்லி சம்பளமாக வாங்கிக்கிறீங்க? அதுக்கு நம்மால் பதில், இந்த மாத சம்பளத்தை மாதமாக கொடுத்துருங்க சார். அதே போல் இந்த வார சம்பளத்தை வாரம் கொடுத்துட்டிங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை டெய்லி வாங்கிக்கிறேன். சன்னல் உடச்சிட்டு ஓடினார். காலையில் தாண்டா ஆஃபீஸை ஓப்பன் பண்ணேன், ஒரே வாரத்தை என் ஆஃபீஸே மூட்டு போயிடுவோம். இது மாதிரி ஐக்குவாக பேசுகிறதா இன்றைக்குள்ள நான் சொல்லும் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் என்ன செய்யறேன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள தலைமுறை ஏன் வாத்தியாரெல்லாம் பாராட்டும். உண்மையை வாத்தியாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பேராசிரியர் சம்பளம் கொடுத்தாலும் தகும். ஏன் தெரியுமா? இவங்க எழுதுகிற பேப்பரை திருத்துறாரு. அதுக்கு தான் கொள்ளப்பி விட்டுருப்பேன் பார்த்துக்கு. ஐயோ, அவனால் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இதெல்லாம் எதுக்குன்னா, 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதியிருக்கோம் நாங்களாம். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 1 வேர்டு கொஸ்டினுக்கு 25 பக்கம் எழுதுறவில்ல இருக்கான். கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவின்னு ஓட்டா முடிஞ்சு. ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரியல, அவன் பயப்படவே இல்லை. கஸ்தூரிபாய் பற்றி எழுதிடுவோம். முதல் பாயிண்ட், இது ரொம்ப அகலமான பாய், இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து குடும்பத்தோடு படுத்து உருளலாம் போட்டிருக்கான். நடு வீட்டில் விரித்து உட்காந்து சாப்பிடலாம். மிரண்டார் வாத்தியார், கஸ்தூரிபாய்க்கு இப்படி ஒரு விளக்கமா? அடுத்து என்னதான் எழுதியிருக்கான், 2வது பக்கத்தை திருப்பலாம். அங்கிட்டு தான் ஆரம்பிக்கிறான் ஸ்கெட்ச் போட்டு, கஸ்தூரிபாயின் வகைகள். ஏண்டா வகையிலுமா வச்சிருக்க? ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய். டயர்டாயிட்டார் இவன். கடைசி என்னதாப்பா சொல்ல வரான், கடைசி பாயிண்ட் பார்த்தாலும் அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன ஒருத்தர் இருந்தீங்களா, கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். அவர் அதிர்ச்சி ஆகி கெச்சம் கடிச்சார். என்ன சார் கொடுமையை பார்த்தீங்களா சார், ஒருத்தன் கஸ்தூரிபாய்க்கு 25 எழுதியிருக்கியா சார்? அவர் அங்கிருந்து, ஓ போனை கட் பண்ணியா, உனக்கா 25 எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வரியில் குழப்பி விட்டுருக்காயா? என்னங்க கஸ்தூரி பாய் அல்லது கேள் அப்படின்னு போட்டிருக்கான். நான் இதை யார்கிட்ட போயா கேட்குறது? எவ்வளோ டென்ஷன் பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்லு, டென்ஷனாக இருந்தாலும் ரசிச்சிடணும், சிரிச்சிட்டு போயிருந்தோம், கோவப்பட்டுறக்கூடாது. எப்பவுமே ஆசிரியர் மாணவர் கடையில் அந்த நகைச்சுவை உணர்வு இருந்துச்சுன்னா டென்ஷன் கிடையாது. ஒரு காலத்தில் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் ஆசிரியர் உட்காந்துருப்பார், மாணவர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. குருகுல கல்வி. இன்னைக்கு பார்த்தீங்களா 3/4 மணி நேரம் உட்காந்தாலும் போல படுத்து தூங்குறான். ஏய் அவனை எழுப்பிவிடு. ஆமாம் போங்க சார், நீங்கள் தூங்க வைக்க நான் எழுப்பிவிடு, இதே வேலை உங்களுக்கு. பதிலுக்கு பதில் வேறு சொல்கிறான். ஒன்றுமே சமாளிக்க முடியலங்க. அதனால தான் பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலமே அப்படின்வார். ஏன் அந்த காலம் எந்த காலம்னு சொல்லவே மாட்டார். அதே ரொம்ப முக்கியம். அப்படி என்னதாங்க இருந்துச்சு அந்த காலம் தான் பெரியவங்க சொல்கிறாங்களே, அப்படி என்னங்க இருந்துச்சு சொல்லணும்ல. 2 விஷயம் பாருங்களேன்.
அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்துட்டா நெல்லு நெல்லு நெல்லுன்னு 5 அடி நிலம் வந்து தரையில் வந்து விழுமா. இன்னைக்கு விழுது, தனியாக விழு தொப்புன்னு கூப்பிடுச்சு, அம்மா கீழே எடுக்க வேற கலர் வாங்கிட்டேப்பா, ப்ரௌன் டிசைன் மாற்றிட்டே, மாறிக்கிட்டே போகுது. எத்தனை க்ரீம் இருக்கு பெண்களுக்கு, ஒரு டேபிள் இவ்வளோ ஒரு இது வச்சிருக்கோம் அம்மா, அந்த க்ரீம் இந்த க்ரீம், பக்கத்தில் ஐஸ் க்ரீம் அதையும் எடுத்து போடுது, குழுன்னு கட்டும். வெளியே வரார் ஒரு சாமியார், ஓம் க்ரீம் க்ரீம், சாமி அந்த க்ரீம் கூட ஓமாங்கிட்ட அப்படி எல்லா க்ரீம் கட்டிருந்தா எப்படி? இதை டென்ஷனாரு. சினிமாக்களே பாருங்களேன், அவங்க ஏன் ஆதங்க போகிறாங்கன்னா, இப்போ எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கெல்லாம் அவர் அந்த டைட்டிலில் வைக்கிற கவனம், நல்லவன் வாழ்வான், குடியிருந்த கோயில், நீதிக்கு தலைவணங்கு, நீதிக்கு பின் பாசம். இன்னைக்கு படத்தலைப்பு பார்த்தீங்கன்னா மணி செம்பேர்லேயே இருக்காது. சிங்கம் 1, சிங்கம் 2, சிறுத்தை, நடுநீசி நாய்கள், ஓநாய் கூட்டம், இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆள் நான் ஈ அப்படின்றார். இங்கிட்ட ஒருத்தன் நான் வண்டு, அவன் எறும்பு, இந்த இவன் முள்ளமன்றி. திடீர்னு ஒருத்தன் இவன் வேற மாதிரி, ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? திடீர்னு ஒருத்தன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, இங்கிட்ட என்ன 2 பக்கம் அட்டையை காணா, உள்ள போய் என்ன கூட்டத்தை காணா, அதிர்ச்சியாக இருக்கா, ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு. இன்னொரு ஆள் படம் எடுத்தார், ஏன்டா தலையில் என்ன வைக்கல, அப்புறம் ஏன்டா பாத்ரூமில் கப்பு வைக்கல, இப்படி எடுத்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால தான் பெரியவங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கோவப்பட்டது, என்ன இப்படி மாறிக்கிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ரசனைக்காக சொல்கிறது, அழகாக ரசிச்சிங்க, பேசிக்கிட்டே இருக்க முடியும் உங்கள்கிட்ட. அதனால் ஆண்கள் சொல்கிறது என்னங்க, பெண்கள் பூரா அந்த செல்ஃபோனில் ஏதோ ஆப் வந்துருக்குங்க, அது கலர் கலராக போட்டோ எடுத்து என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிப்படுறாங்க, அவ்வளோ அழகாக காமிக்குது போட்டோவில். அவர் கேட்குறாரு, பெண்கள் நீங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறப்ப நிறையா போட்டோ எடுத்து அனுப்புறீங்களே, நல்ல தைரியம் இருந்தால் உங்கள் ஆதார் கார்டு போட்டு அனுப்புங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆதார் பார்ப்போம். ஆமாம், கண்ணு கன்னியாமில் இருக்குது, வாய் வத்தலை கொண்டு இருக்குது, மூக்கு மூணாரில் இருக்குது, என்னக்கா வா என்னக்கா பூராமாக இருக்கு. அதனால தான் அவர் டென்ஷன். மகிழ்ச்சி உருவாக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது மகிழ்ச்சி பணம் சார்ந்த விஷயம்ல, அது மனம் சார்ந்த விஷயம். எங்கள் மதுரையில் சித்திரத்தில் நடக்கும், 10 லட்சம் 20 லட்சம் பேர் போவாங்க. அந்த சித்திரத்தில் 500 ரூபா சைக்கிள் 5 பேர் மகிழ்ச்சியாக போகிறாங்க. மூத்தமை பின்னாடி இளைமை, அதுக்கடுத்து சம்சாரம், அவர் சம்சாரம் அதே ரொம்ப முக்கியம். உட்கார வச்சு கடைசி பிள்ளை தோல்பேட்டில் உட்கார வச்சு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 500 ரூபா சைக்கிள் 5 பேர் மகிழ்ச்சியாக போனாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 2 வீலர் 1,80,000 ரூபா, ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்காங்க, அவர் ஒய்ப்பு 3ஆம் மாடில் உட்காந்து தோல்பேட்டி பிடிச்சி போகுது. வேகமா ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூச்சி நிறுத்துறோம்னு இந்த பிள்ளை அதிர்ச்சியில் இன்னொரு 2 வீலரில் போகுது. இங்கேருந்தே பார்க்குறேன், ஏன் சம்சாரம் மாதிரி இருக்குது, லூசு நான் தான் விரட்டி வாயா அப்படின்னு. 7 கிலோமீட்டர் புகத்தலி ஒய்ப்பு இறக்க முடியாது அப்படின்னா, அந்த அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இறக்க முடியாதுட்டான். நீயா இறங்கி வாடி, பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுறாரு பார்த்தீங்களா. பல்சரில் ஒன்று அல்சர் வந்து ஆசிப்டில் கிடதான் முழுமையாக இருக்குது. எதுக்கு சொன்னேன்னா, மகிழ்ச்சி எப்படி உருவாக்கிக்கிறது சின்ன விஷயம் தான். தென்னை மரத்துக்குள்ள முனிவர் இருக்கார், குரங்கு அவர் மேலே ஒரு தேங்காய் பிடிங்கி போட்டுச்சு, நம்மளாக இருந்தால் விரட்டியிருப்போம். அவர் அப்படி செய்யலை, அந்த தேங்காயை உடைச்சி இளநீர் சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்கிட்டார். அந்த வெள்ளை பருப்பை சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிட்டார். அந்த 2 தேங்காய் கூடையும் உணவு பாத்திரத்துக்காக, பிச்சை பாத்திரத்துக்காக வச்சுக்கிட்டார். அந்த தேங்காய் மேலே இருந்த அந்த நாரை எடுத்து கயிறாக திரித்து தான் மூட்டையை கட்டுறதுக்கு கயிறாக வச்சுக்கிட்டார். மொத்தம் அவர் மேலே விழுந்த தேங்காய்ன்ற ஒரு துன்பத்தை 5 இன்பமாக மாற்றினார். பார்த்தீங்களா, இதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். எப்படி மகிழ்ச்சி நம்ம மேலே வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். நம்மளாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தேடி தான் போகிறாங்க. இத்தாலியில் ரோமில் என்ன செஞ்சார், சாக்ரட்டிஸ் ஏதென்ஸ் நகர் இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னார். ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த வீரியம் இருக்கும். இளநீருக்குத்தான் சுவை அதிகம், இளமைக்குத்தான் பலது என்று உங்களுக்கு தான் ரொம்ப வலிமை இருக்கும். அதில் நம்ம ஊர்லேயும் சரி, ஒரு ஆள் யாருமே இறப்பை பார்த்து போராமப்பட மாட்டோம். அவன் செத்துட்டா நான் சாகலில் யாராவது சொல்லியிருக்கோமா? ஆனால் ஒரு ஆள் இறப்பை பார்த்து போராமப்பட்டோம். இறந்தால் இப்படி ஒரு இறப்பு இருக்கணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஊடகங்களில் ஃபுல்லாக அன்றைக்கி அவருடைய தான். நம்முடைய மேதகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தோம்ல, அவர் தேடுறோம்னா யாரை தேடினார்? இளைஞர்களுக்கு தான் தேடிப்போம், மாணவர்களுக்கு தான் தேடிப்போனார். உங்கள்கிட்ட தான் அந்த வலிமை இருக்குன்னு சொல்லி. ஆனால் எதிர்கால இந்தியாவே எதிர்பார்க்குற அற்புதமான சுடர்கள். இங்கே எத்தனையோ அன்னை தெரசா வரலாம், இந்திரா காந்தி வரலாம், எல்லாம் வந்து உங்களை ரொம்ப நம்பி இருக்கிற விஷயம். அதனால் எங்களால் முடிஞ்சது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற விஷயந்தான். நீங்கள் அழகாக மகிழ்ந்தீங்க. ஏன்னா நம்ம ஊரில் பெண்களுக்கு மட்டும் அப்படி ஒரு நெருக்கடி. எது செஞ்சாலும் பொட்டு வைத்தால் மங்கை, பொட்டு இல்லைன்னா விதவை, பதில் சொன்னால் வாயாடி, பதில் சொல்லினா ஊமை குறைத்தி, ரேசா சீவி பொட்டு வச்சுன்னா மினிக்கி. பாருங்கள், பொட்டு வைக்கல்னு வச்சுக்க அவ ஒரு மூதேவி. இப்படியே அடக்கியே சொல்லிட்டேன் பெண்களுக்கு. ஆனால் ரொம்ப அடக்குமுறை அதிகம். குழந்தையாக இருக்கும்போது தாய்க்கு அடக்கம், வகுத்தில் இருக்கும்போது, கருவில் இருக்கும்போது, பிறந்தோடனே தந்தைக்கு அடக்கம், கல்யாணமான புருஷனுக்கு அடக்கம்னு சொல்லி அடக்கமாகும் முறை அடக்கமாகவே இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம பெரிசா பெண்ணைக்கு எந்திரிச்சு வந்திருக்கோம். பெருமையான விஷயம். நீங்கள் பெரிய சாதனை புரியணும். நான் நிறைய இடங்களில் போய் 5000 மேடைக்கு மேலே மக்கள் மகிழ்ச்சியாக கூட முழுக்க பெண்களே இருக்க இடத்துல அவங்கள ரசிக்க வச்சல பெருமையான விஷயம். இது நம்மளுடைய அடுத்த பணியை செய்வதற்கு வேகமாக
அடுத்து பீரிட்டு வர்றதுக்காக இது ஒரு சின்ன உந்துதல், ஒரு டானிக்கு மாதிரி தான் சிரிப்பது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி நல்லா சிரிக்கிறவனுக்கு டாக்டரே தேவையில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டாக்டர் போய் ஒரு ஆள் உட்காந்தோடனே நர்ஸு ஊசி எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர் போடாங்க பதிச்சாயிட்டா. மறுபடியும் நர்ஸு ஊசி எடுத்துகிட்டு வந்தாங்க. டாக்டர் போடாங்க. வந்தவனுக்கு ஒன்று ஊசி போடுங்க இல்லாட்டி அனுப்பிவிடுங்க. ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க? இதான் தடுப்பூசி. அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் இந்த பெருமையான விழாவில் இவ்வளோ பிரம்மாண்ட மேடையில் அழைத்து வந்து பெருமை சேர்த்ததற்காக நம்முடைய வேளாளர் கல்வி நிறுவனத்திற்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லி, இன்னும் 100 ஆண்டு 150 ஆண்டு தாண்டி இந்த கல்லூரி பெரியசாக சொல்லிக்க வேணும். இந்த கல்லூரிக்கு எப்போ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்னா, நீங்களாம் வெற்றியாளர்களாக சாதித்த பின்பு ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது, நான் இந்த மாதிரி வேளாளர் கல்லூரி ஈரோட்டில் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிர்வாகம் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் கல்லூரியில் படித்த மாணவி அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை நீங்கள் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி, அந்த நிறுவனம் வளர்ந்து அதன் மூலம் மாணவர்கள் வளர்றதான் சரியான வளர்ச்சியாக இருக்க முடியும். அடுத்தடுத்த விழாக்கள் ஒரு 60வது ஆண்டு விழா கொண்டாடும் போது இந்த இடம் போகான்னு சொல்லி பெரிய மைதானத்தில் நடக்கிற அளவுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை அதிகமானும் கல்வி வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லி அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி உங்களும் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். டைம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சி கொடுக்கலாம்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பேச முடியாது அப்படின்னு. ஏன்னா இசை நிகழ்ச்சி இல்லைன்றனால ஒரு இசை நிகழ்ச்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இசை நிகழ்ச்சினா முழுக்க பாட்ட போகிறதில்ல, சும்மா 2 வரி பாடுவாங்க. நல்லா இருந்தால் கை தட்டுங்க, இல்லை வந்து ஆளை வந்து கூட ஒரு தட்டுங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா விளையாட்டு சொல். ஆமாம் ஐயா, நம்மளோட சேர்ந்து வடிவேல் டேவிட் வந்திருக்காரு. அவர் இனி வரப்போகிறவர் முனி படத்தில் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாரா? வாங்க. வடிவேல் தோற்றத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருப்பார் அந்த படம் முழுவதும். கொஞ்சம் வாலி வைங்களே, 10 ரூபாய்க்கு வைங்க. ஆஹா, அதில் ஒரு சிரிப்புனாலே மதுரை முத்து, சிரிப்புனாலே மதுரை முத்து, வேளாளர் கல்லூரினாலே பெண்கள் தாங்க கெத்து. ஆஹா, இவ்வளோ நேரம் வெளியில மழை நனைஞ்சாலும் உள்ள சிரிப்பு மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஆனால் ஒன்று தெரியுமா, பெண்கள் தாங்க நாட்டின் கண்கள். அப்புறம் ஆண்கள்னா மூக்குகளா இல்லை நாங்கள் நுரையீரலா? ஏதோ எங்களுக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க சார். இந்த மண்ணை கூட பாருங்க, நம்ம மண்ணை என்ன சொல்கிறோம்? தாய் மண்ணுன்னு தான் சொல்கிறோம். நம்ம நாட்டை என்ன சொல்கிறோம்? தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம். அதான் இப்போ சொன்னேன் நானும். சரி ஐயா, எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் கிடையாது. அடுத்து ஒரு சொற்பொழி ஒன்று இருக்கு. ஒரு மிகப்பெரிய கவிஞர் வராரு. இந்த ஒரு 5 நிமிஷம் இருக்கு. சரி, 5 நிமிஷத்தில் நீங்கள் எப்படியாவது எங்களை மகிழ்ச்சி படுத்தணும். எங்களுக்கு தெரியும், எல்லாமே அதானே கிடைக்கும். ஆமாம், அதுக்காக கிச்சு மூட்டுறோம்னு அவசியம் கிடையாது. சரி, நல்லா பேசினா போதும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அறிமுகம். நாங்கள் கலக்கப்போய் 6 பார்ட் 1 முத 2005 வந்துச்சு, 13 வருஷம். அதில் நானும் அவரும் டைட்டில் வின்னராக இருந்தோம். அப்போல்லாம் நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க. அந்த டீம்லேயே முதல்ல சினிமாவில் நடித்தவர் எங்களுடைய வடிவேல் தேவித்தவர்கள் தான். ஆனால் அந்த படம் ஒரு நாள் தான் ஓடிச்சு. அதெல்லாம் இவர் ஓட ஆரம்பித்தார். படம் தான் உள்ள நான் 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும்ல, அந்த சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் காமெடிக்காக சொன்னால் கூட வடிவேல் டேவிட் அவர்கள் கிட்டத்தட்ட 25 வெளிநாடுகள் போகலாம்னு நினைக்கிறாரு. ஒரு வயலும் கூப்பிடல. சரி, நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதே எங்களுக்கு மகிழ்ச்சி. இது போதும், எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அதேபோல் கரகம்பாலா அவர்கள் கலைமாமணி விருது பெற்றவர். அது யார்கிட்டனா நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கலைமாமணி சிறந்த நாட்டுப்புற கலைஞருக்கான விருதை பெற்றவர். அதனால் உங்களுடைய பெருமைகளை சொல்லியாச்சுங்கய்யா. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உதவி ஒரு 5 நிமிடம். ஏன்னா நிறைய மேடைகள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அனுபவம். இவர் போன வாரம் மதுரையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு 2 ஸ்டெப் தான் மேடை விட்டு இறங்கினார். ஒடியாந்து அந்த ஆர்கனைசர் இவர் கையில் 10,000 ரூபா விட நடிக்கிட்டார். எதுக்கு சார்? ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது, இருந்தால் ஓடி போயிருங்க அப்படி. அது மாதிரி எங்களுக்கு அவமானங்கள் சன்மானங்கள் இருந்தால் கூட இப்போ 2 பேரும் பாட்டு பாடி உங்களை சிரிக்க வைக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் முழு பாட்டுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்களேன், ஒன்றும் இல்லை, சொரிஞ்சா பொறியா வருது. நல்ல அழுத்தமாக சொரிங்க, சுண்டல் சிப்ஸ் எல்லாம் வரும். எங்க டயத்து குளிச்சிட்டோம்னு சரியா போயிருங்க. அப்படியா? இல்லை சார், அதை விடுங்க. இப்போ ஃபைல்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஃபைல்ஸ்ன்றது ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறோம். இந்த ஃபைல்ஸுக்கு பார்த்து உட்காடுறோம், அவ்வளோதான். சின்ன டிஃப்ரென்ஸ் தான், வேற ஒன்று நீங்கள் பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம். மீட்டிங்க்கு ஸ்லிப்பிங்க்கு என்ன வித்தியாசம்? அதாவது கண்ணை மூடி தூங்கினா ஸ்லிப்பிங், கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கினா மீட்டிங். நிறைய இடத்துல பார்த்தீங்களா? எஸ் வேற. நான் கொரட்டை சத்தம், கண்ணை முழிச்சுட்டே கொரட்டுவாங்க. சிலர் கொரட்டையில் அவருக்கு தூக்குறாரு. யாரு அப்படின்றாரு, ஓ நீ தாயா அப்படி. சரி, படுத்துக்கிறோம் சார். கிளிக்கும் மயிலுக்கு என்ன வித்தியாசம்? மயில் வந்து நம்ம தேசிய பறவை, கிளி வந்து நம்ம ஜோசிய பறவை. பார்த்தீங்களா? ஆமாம். ஆனால் எமனுக்கும் உமனுக்கும்
ஆமா, அது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா போயிட வேணாம். அப்படி போகணுமா? சரி சார். பெண்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஆ. பெண்களுக்கு கல்யாணத்துல கழுத்துல தாலி தொங்கும். ஆண்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போறேன்ல, இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய. அதனால இல்ல சார். இப்ப சென்னையில இருந்து பஸ்ல வந்தேன் ஈரோடுக்கு. அதுல ஒரு சந்தேகம் சார். பஸ் கண்டக்டருக்கு டிரைவருக்கு என்ன வித்தியாசம்? சரிங்க சார், கண்டக்டருக்கு ஒரே யூனிஃபார்ம் தான், டிரைவருக்கு ஒரே யூனிஃபார்ம் தான், சம்பளம் ஒன்று தான். ஆனா என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? தனித்தனியா ஒரு ஆளுக்கா டிக்கெட் கொடுத்தா அவர் கண்டக்டர், பட்டாரு ஒரு மரத்துல மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் டிரைவர். பட் ரிட்டன் டிக்கெட் வர முடியாது. சட்டரை முடிட்டு சாயங்காலம் போயிட வேண்டியதான். சார் இப்ப இங்க இருந்து ஒரு கல்யாணத்துக்கு ஈரோடுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. சரி, அங்கே போய் மாப்பிள்ளையோட அப்பா யாரு, பொண்ணோட அப்பா யாரு, அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு. நீங்க மண்டபத்துக்குள்ள போனோடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், யார் மாப்பிளப்பா யார் பொண்ணோடப்பா. தூரத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிளப்பா, ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்தான்னு வச்சுங்க, அவர் தான் பொண்ணோடப்பா. ஏன்னா ஒரு பத்திரிக்கை கொடுத்து 7 பேர் வராங்க, சாப்பிட்டு நம்ம ஏழையா போயிடுவோம் போல. ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. எப்படி சார்? வெளிநாட்டில் போயிருக்கேன், நானும் ஒரு 93 நாடு போயிருக்கிறேன். ஆனால் அங்கேயும் நம்மளால் ஒப்பிட்டு பார்ப்பேன், நம்ம தான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? எப்படி? கையே படாமல் ஸ்பூனில் சொடுக்கு சொடுக்கு. மோரை வந்து போர்க்கில் சாப்பிட்றேன், எப்படி ஒரு ட்ராப் வருமா? அது என்ன ஒரு பெருமை? பம்மான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்ட மாதிரி. ஜப்பான் போய் 2 குச்சி கொடுத்தாங்க, இதில் சாப்பிடுங்க சார். இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்தேன், இப்படியே தூக்கி இப்படி வந்து லெஃப்ட் வந்து யூட்டன் வந்து இங்கே வந்துன்னு பொத்துருக்கல வலிச்சு. அத்தாடி, இப்படி கையே படாமல் சாப்பிட்றது வெளிநாட்டு. நம்ம ஊரில் பார்த்தீங்களா கல்யாண வீட்டில் எப்படி சார்? எப்படி சார்? மொழி வரைக்கும் கையா இருக்கு, தருக்கு 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 தருக்குன்னு பிசைஞ்சு ரசம் இலையில ஒழிச்சு இலையை தூட்டி ஹோ 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 இப்படி மடக்கினேன், ரசத்தை மடக்கினேன், சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு ஒரு ஏப்பு விட்டு ஏன்னு அப்பளம் பறந்து பக்கத்து மண்டபத்துல கிடந்துச்சு. மெதுவாக போடுங்கண்ணே, ரசத்தை வாங்கி ஊஞ்சான் டர்ன்னு என்ன பேண்ட் கிழிஞ்சிட்டு போலன்னு பார்த்தேன். அப்போ என்ன அர்த்தம்? ரசிச்சு சாப்பிட்றோம். சரிங்க சார், ரசிக்க மட்டும்தாங்க நம்மளுக்கு தெரியும். சரி விடுங்க. நல்ல ஒரு மேடை, நல்ல ஒரு ரசிகர்கள். அந்த இடத்துல நாங்க 2 பேரும் பாடலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். சரி, நீங்களாம் ஷூ செருப்பை போட்டுக்குங்க. ஏன் சார்? அவங்க ஓடலாம்னு இருக்குதான். இல்லை சார், பாடுவேன் சார். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சரி ஐயா, என்ன பாட்டு வேணாலும் பாடுங்க. சரி சார். தயவுசெய்து பஞ்ச பாட்டு பாடாங்க. இல்லை சார், அதெல்லாம் பாட மாட்டேன். இல்லை 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 சார். யார் சார், நான் தான் சார் முதல்ல. ஆமாம், இவர் முதல்ல, நாம அவர் குரங்கு. சார் முத பாட போறேன். ஆரம்பிக்கிறேன் சார். ஆரம்பி. நல்லா பாடுவார். நான் யாரு தெரியுது, எனக்கு எதுவும் தெரியலையே. நம்மளுக்கு இது ஐயா சார். இந்த பிரிண்ட் பாருங்க. அங்க போய் நில்லுங்க. இல்லை சார், எல்லாரும் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். முத எங்களுக்கு தெரியணும். முத பாடுறேன் சார், அதனால கேட்கறதுக்கு நாங்க பாடுறது முக்கியம் இல்லையா? சரி, ஸ்டைல் வேணும். எல்லாம் ரெடியா? தெரிவிக்க விடலாமா? இந்த ஆளை இறக்கி விடலாமா? ஆமா சார். என்ன சொன்ன பாட்டு தானே, எதுக்கு நீ தெறிக்கி விட்டுக்கிற? என்ன செட்டில் போட்டு மணி மணியை கட்ட என்ன செய்ய போற? 3 உதறவா? துணியை துவைச்சுனா வெளியே உதறு, நெருப்புடா, தண்ணி ஊத்த அமத்துறா. ஹலோ இருங்க சார், பூரா சுத்தாரிக்க விட்டுக்கிறீங்க சார். சரி, இப்ப பாருங்க ஸ்டைலா. இப்ப பாருங்க, கண்ணதாசங்கார கூடி. மைக்க நேரா புடி, அப்புறம் படி. இங்கிட்டு வச்சிரு கண்ணாசங்கார கூடி, பாரதியா தூத்துக்குடினா அவர் மருந்து குடிக்கிறதா? அத்தாடி சார். இப்ப பாருங்க சார். ஓ ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. போய் ஒரு இழுப்பு இழுத்துட்டு போறியா சார்? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அப்ப மத்த ஆளுக்கு மூக்குலயே கேட்கும். பாட்டுன்னா எல்லாருக்கும் காதுல கேட்கும் தெரியாதாங்க? இவர் புதுசா சார். ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். ஏன் திக்குவையா? ஏப்பா, நாங்க உடனுக்குடனே பாடினாலே கேட்க மாட்டோம். 1 வருஷத்துக்கு எப்படி நாங்க அடுத்த நிகழ்ச்சி போகணும்ல? புரிஞ்சு போச்சு சார். பாட்டுல ஒரு ஃபயர் எதிர்பார்க்குறீங்க. தீ பிடிக்க முத்தங்கோடுடா. ஏன் உதறி வந்து போய் பெரியாஸ்பல் படுத்து கிடக்கவா? முத்த என்ன 1 லிட்டர் பெட்ரோல் ஆயில் ஊற்றி விட்டா முத்தம் கொடுப்பா? எப்படி சார்? சார், இவரை நம்பி பிரச்சனை. சரி சார், இப்போ பாருங்க சார். இருக்கிறது 5 நிமிடம். சரி சார். ஓ, நீங்க தான் எங்களை ரசிக்க. இப்போ பாருங்க சார். மஸ்கரா மைக்க கொடுத்துட்டு உட்கார்றா. ஏன்னா மரியாதை கொடுத்தா காப்பாத்திரல பாருங்க. இச்சு கூடு, நச்சு கோடு. மைக்க கொடு. ஏன்னா 5 நிமிஷம் சொன்னோம். ஆமா, அதுல இப்ப 3 நிமிஷத்துக்கு வந்து இருக்கு சார். வேட்டி கட்டு. அவளை பிடிச்சி மரத்துல கட்டியா? ஏன்னா சரி சார், இப்ப பாருங்க சார். சார் உங்களை நம்பணும். இன்ன வரைக்கும் கொஞ்சம் பேசி ரசிகர்களை செட் பண்ணி வச்சிருந்தேன். சரி, சரிங்களா? சரி, நான் ஒரே ராகத்துல பாடினாலும் சொல்லுங்க சார். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. நான் ஒரே ராகத்தில் பாடி முடிச்சேன். அதுக்கடுத்து உங்களை நம்பி பிரச்சனை. எங்கேயும் நம்ம பாடினதுல முத இந்த ராகம். பாடுங்க. ஆரம்பிக்கவா? ஆரம்பிங்க. சார், என்ன சார் ராகம்? இதான் மௌன ராகம். ஏன்னா சொன்ன பேச்ச காப்பாத்து. ஏன்னா உங்களை நம்பி பிரச்சனை நான் சொன்னேன். மழை வருது. இல்லையே, மழை நின்ற மாதிரி இருக்கே.
இல்ல சார் பாட்டு சார். ஓ பாட்டு அதானா? மழை வருது குடை கொண்டு வா. அப்படின்னா வடையா கொண்டு வராங்க மலையில நனைஞ்சு போயிடாதா? மழை வருது. ஓ சார் எங்களுக்கு கோவம் வருது சார். இல்ல சார், சார். சரி சார் சார். இப்ப பாரு சார், என் பேரு மீனா குமாரி. ஆமா அவங்க அப்பா வெங்காய வரி இப்படி வரிசை சொல்லிட்டே இருப்பார் சார் ரொம்ப சந்தோஷம் சார். சார் இது ஒரு குடும்ப விழா சார். இதுதான் கண்டுபிடிக்கிறது. இது கல்லூரின்ற விட ஆஹா. நான் உண்மையிலே விளையாட்டுக்கு மோஸ்திக்காக சொல்லலை. இவ்வளோ அமைதியாக ஒரு கல்லூரி பார்க்கவே முடியாது, இவ்வளோ டிசிப்ளினோடு பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக மாணவர்கள் உட்கார்ந்தும் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன அப்படி இருக்கணும். எனக்கெல்லாம் எங்கே பேச கூப்பிட்டு ஆசையாக போவேன்னா எங்க முதியோர் இல்லத்துக்கு போவேன். சார் ஏன்னா நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் சரி 1.5 மணி நேரம் பேசுவேன். குருன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரும் காது கேட்காது. அந்த மாதிரி அமைதி. அதுக்கு அடுத்து இங்கே தான் வேளாண் கல்வி தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் சார் அவங்களுக்கு நல்லா கேட்கும் சார். ஆமாம் அதுக்காக அப்படி சொல்கிறது இல்லை சார். இது ஒரு குடும்ப விழா. குடும்ப பாட்டு முடிச்சு பாடி நிறைவு பண்ணுறேன். சரி ஓகே சார். பாடு, பாடு. கேட்குறீங்களா? கேட்குறேன். வாங்க வாங்க. குத்து விளக்கே அப்படியே கொஞ்சம் பல்ல விளக்கு போயிட்டான். ஒரு வாரம் சார். இப்ப பாருங்க சார், நான் ஒரு சிந்து காவடி சிந்து. சரி முதல்ல மூக்க சிந்துங்க. சார். ரொம்ப நன்றி. நான் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுத்துலாம், இருந்தாலும் அடுத்த நேரத்தில் நாங்கள் எடுத்துடக்கூடாதுன்றக்காக தான் நிறைவு பகுதிக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சூழல் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இல்லறத்தில் எப்போதுமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அப்படியே சரி ஆனந்தம் மகிழ்ச்சி பூத்து குலுங்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்னும் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வம் இல்லை. அவர் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொன்னார். இருந்தாலும் அடுத்த டயத்துக்கு போயிடக்கூடாதுன்ற கதை நாங்கள் நிறைவு செஞ்சுருக்கோம். ஏன்னா அவங்க 3:30 மணி சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட கரெக்டாக முடிக்க சொல்லி. அதுக்காக அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சொல்லி சந்திப்போம். நன்றி. நன்றி.